யுத்த காண்டத்தின் முடிவில் அயோத்தியில் நடைபெற்ற மகத்தான நிகழ்வு எது? ஆப்ஷன் ஏ அசுவமேத யாகம், ஆப்ஷன் பி பரதன் பட்டாபிஷேகம், ஆப்ஷன் சி ராமர் பட்டாபிஷேகம், ஆப்ஷன் டி லக்குவன் பட்டாபிஷேகம். ராமரின் ஆட்சி காலம் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தர்மயுகம், ஆப்ஷன் பி ராமராஜ்யம், ஆப்ஷன் சி சத்தியயுகம், ஆப்ஷன் டி அயோத்தி யுகம். ராமரின் ஆட்சி காலத்தில் மக்களிடையே யாரை பற்றிய சந்தேகம் எழுந்தது? ஆப்ஷன் ஏ பரதன், ஆப்ஷன் பி லக்குவன், ஆப்ஷன் சி சீதை, ஆப்ஷன் டி சத்ருக்னன். மக்களின் கருத்தை கேட்ட பிறகு ராமர் எந்த கடினமான முடிவை எடுத்தார்? ஆப்ஷன் ஏ போரை அறிவித்தார், ஆப்ஷன் பி அயோத்தியை விட்டு வெளியேறினார், ஆப்ஷன் சி சீதையை காட்டிற்கு அனுப்பினார், ஆப்ஷன் டி அரியணையை விட்டு விலகினார். கர்ப்பிணியான சீதையை காட்டிற்கு அழைத்துச் சென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பரதன், ஆப்ஷன் பி லக்குவன், ஆப்ஷன் சி சத்ருக்னன், ஆப்ஷன் டி அனுமன். சீதை எந்த முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினாள்? ஆப்ஷன் ஏ வசிஷ்டர், ஆப்ஷன் பி அகத்தியர், ஆப்ஷன் சி வால்மீகி, ஆப்ஷன் டி பரத்வாஜர். வால்மீகி ஆசிரமத்தில் சீதைக்கு பிறந்த இரு மகன்கள் யார்? ஆப்ஷன் ஏ லவன் மற்றும் குசன், ஆப்ஷன் பி அங்கதன் மற்றும் நீலன், ஆப்ஷன் சி லவன் மற்றும் அங்கதன், ஆப்ஷன் டி குசன் மற்றும் நீலன். லவனுக்கும் குசனுக்கும் கல்வியும் இராமாயணமும் கற்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வசிஷ்டர், ஆப்ஷன் பி அகத்தியர், ஆப்ஷன் சி வால்மீகி, ஆப்ஷன் டி விஸ்வாமித்திரர். ராமர் எந்த யாகத்தை நடத்த முடிவு செய்தார்? ஆப்ஷன் ஏ ராஜசூய யாகம், ஆப்ஷன் பி புத்திரகாமேஷ்டி யாகம், ஆப்ஷன் சி அசுவமேத யாகம், ஆப்ஷன் டி விஷ்ணு யாகம். அசுவமேத யாகத்தில் விடப்பட்ட குதிரையை யார் தடுத்தனர்? ஆப்ஷன் ஏ அனுமன் மற்றும் சுக்ரீவன், ஆப்ஷன் பி லவன் மற்றும் குசன், ஆப்ஷன் சி பரதன் மற்றும் சத்ருக்னன், ஆப்ஷன் டி அங்கதன் மற்றும் நீலன். அசுவமேத குதிரையை தடுத்த பிறகு முதலில் போரிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமர், ஆப்ஷன் பி பரதன், ஆப்ஷன் சி சத்ருக்னன், ஆப்ஷன் டி அனுமன்.
லவன் மற்றும் குசன் யாருடைய படைகளை தோற்கடித்தனர்? ஆப்ஷன் ஏ இலங்கை படை, ஆப்ஷன் பி அயோத்தி படை, ஆப்ஷன் சி மிதிலை படை, ஆப்ஷன் டி கிஷ்கிந்தை படை. லவன் மற்றும் சூசனுடன் போரிட்ட ராமரின் சகோதரர்களில் ஒருவர் யார்? ஆப்ஷன் ஏ விபீஷ்ணன், ஆப்ஷன் பி லக்குவன், ஆப்ஷன் சி ஜாம்பவான், ஆப்ஷன் டி அகத்தியர். ராமரின் முன்னிலையில் லவனும் குசனும் எதை பாடினர்? ஆப்ஷன் ஏ மகாபாரதம், ஆப்ஷன் பி பகவதம், ஆப்ஷன் சி ராமாயணம், ஆப்ஷன் டி வேதம். லவனும் குசனும் யாருடைய மகன்கள் என்பதை ராமர் அறிந்தார்? ஆப்ஷன் ஏ பரதன் மற்றும் மாண்டவி, ஆப்ஷன் பி லக்குவன் மற்றும் ஊர்மிளை, ஆப்ஷன் சி ராமர் மற்றும் சீதை, ஆப்ஷன் டி சத்ருக்னன் மற்றும் சுருதகீர்த்தி. சீதை தனது தூய்மையை மீண்டும் நிரூபிக்க யாரை வேண்டிக் கொண்டாள்? ஆப்ஷன் ஏ கங்கை தேவி, ஆப்ஷன் பி பூமாதேவி, ஆப்ஷன் சி பார்வதி தேவி, ஆப்ஷன் டி சரஸ்வதி தேவி. சீதையின் வேண்டுதலை ஏற்று தோன்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ லக்ஷ்மி தேவி, ஆப்ஷன் பி பூமாதேவி, ஆப்ஷன் சி கங்கை தேவி, ஆப்ஷன் டி பார்வதி தேவி. பூமாதேவி தோன்றியபோது சீதைக்கு என்ன நடந்தது? ஆப்ஷன் ஏ அயோத்திக்கு திரும்பினாள், ஆப்ஷன் பி இலங்கைக்கு சென்றாள், ஆப்ஷன் சி பூமிக்குள் சென்றாள், ஆப்ஷன் டி வானுலகம் சென்றாள். சீதை பூமிக்குள் சென்ற பிறகு லவனையும் சுசனையும் யார் வளர்த்தார்? ஆப்ஷன் ஏ ராமர், ஆப்ஷன் பி வால்மீகி, ஆப்ஷன் சி பரதன், ஆப்ஷன் டி அனுமன். ராமரின் இறுதி காலத்தில் காலதேவனின் தூதராக வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ இந்திரன், ஆப்ஷன் பி யமன், ஆப்ஷன் சி காலபுருஷன், ஆப்ஷன் டி பிரம்மா. காலபுருஷனுடன் ராமர் பேசிக்கொண்டிருந்தபோது உள்ளே வந்ததால் யார் நாட்டை விட்டு விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது? ஆப்ஷன் ஏ பரதன், ஆப்ஷன் பி லக்குவன், ஆப்ஷன் சி சத்ருக்னன், ஆப்ஷன் டி அனுமன். லக்குவன் தனது அவதாரத்தை எவ்வாறு நிறைவு செய்தார்? ஆப்ஷன் ஏ இமயமலைக்கு சென்றார், ஆப்ஷன் பி சரையு நதியில் பிரவேசித்தார், ஆப்ஷன் சி வனவாசம் சென்றார், ஆப்ஷன் டி யாகம் செய்தார். ராமர் தனது அரசு பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? ஆப்ஷன் ஏ விபீஷ்ணன்,
ஆப்ஷன் பி லவன் மற்றும் குசன், ஆப்ஷன் சி அனுமன், ஆப்ஷன் டி பரதன். ராமர் தனது அவதாரத்தை நிறைவு செய்ய எந்த நதியில் பிரவேசித்தார்? ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி யமுனை, ஆப்ஷன் சி சரையு, ஆப்ஷன் டி கோதாவரி. உத்தரகாண்டத்தின் இறுதியில் ராமர் யாருடைய திருவுருவத்தை அடைந்தார்? ஆப்ஷன் ஏ சிவபெருமான், ஆப்ஷன் பி பிரம்மா, ஆப்ஷன் சி மகாவிஷ்ணு, ஆப்ஷன் டி இந்திரன்.